செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் தேடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர்தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் திருப்பாடல் 105 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய நாம் தியானிக்கப் போகிறோம். பல்லவியாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. எசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது இறைவசனத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை மாட்சிப்படுத்துங்கள் என்கின்ற இந்த அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதுகின்ற போது ஆகாபுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இதோ ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று மிக அருமையாக அவர் சொல்லுகிறார். தான் ஆண்டவரை புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் அதோ அவரையும் நீங்கள் புகழ்ந்து ஆண்டவரை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அவர்களெல்லாம் இணைந்து இந்த திருப்பாடலை இசைக்கின்றார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, முதல் 3 வசனங்கள் ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழுங்கள், அதே வேளையில் அவருடைய வேலைகளையும் அவருடைய ஆற்றலைகளையும் எடுத்து கூறுங்கள் என்கின்ற மைய கருத்தை நாம் தியானிக்கின்றோம். அதே போலவே 4 முதல் 6 முடிய உள்ள இறைவசனங்களில் எப்போதும் கடவுளாகிய ஆண்டவரை தேடுங்கள், எப்போதும் அவருடைய வேலைகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. 7 முதல் 9 முடிய உள்ள இறைவசனங்களில் ஆண்டவருடைய உடன்படிக்கையை என்றென்றும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். அவருடைய கொடுத்த சத்திய வாக்குத்தத்தங்கள் எப்போதுமே ஆண்டவர் மீறுவதே இல்லை. அதன் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக சாதாரண மனிதர்களாகிய நாம் முதல் 3 வசனங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். அன்பு இறைமக்களே, இதே திருப்பாடல் 1 குறிப்பேடு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 22 முடிய உள்ள இறைவசனங்களில் இதே திருப்பாடல் நாம் அதே வசனங்களை அங்கே இருப்பதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய திருவிவிலியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் ஆண்டவருடைய பெயரை எப்போதுமே நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் 3 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. 4 முதல் 6 முடிய உள்ள இறைவசனங்களில் ஆண்டவருடைய ஆற்றல்கள் எப்போதுமே நமக்கு மிக மிக வியப்பாய் தரும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்
நாம் எப்பாவது துன்பமான காரியத்தில், வேதனை நிறைந்த காரியத்தில் இருக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபித்தோம் என்றால், ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நாடினோம் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றுமே நம்மீது தங்கி இருக்கும் என்பதை 4 முதல் 6 முடிய உள்ள இறைவசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுத் தருகிறது. குறிப்பாக 7 முதல் 9 முடிய உள்ள இறைவசனங்களில் பாருங்கள், ஆண்டவர் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. மிக அருமையான ஒரு வசனம். அவரே நம் கடவுளாகி ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. நீங்கள் பாருங்கள், நம்முடைய மூதாதையரின் கடவுள் யார்? அவர்தான் யாவே இறைவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 17ஆம் அதிகாரம் 8 முடிய உள்ள இறைவசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரியும். அதில் அவரோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எப்போதுமே அவரை பாதுகாத்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே போலவே தொடக்க நூல் புத்தகத்தில் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 4 முடிய உள்ள இறைவசனங்களில் ஈசாக்கையும் அவருடன் செய்த கொண்ட உடன்படிக்கையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு பாருங்கள், யாக்கோபினுடைய சகோதரரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக யாக்கோபை தேர்ந்தெடுத்து தொடக்க நூல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களின்படி அவரோடு நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவர் என்றுமுள்ள நித்திய அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கின்றார். அதனால தான் நம்முடைய திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு செய்த உடன்படிக்கையின் வழியாக நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். மிக மிக ஒரு அருமையான வசனம். இதோ அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளை என்று ஆண்டவராக இறைவன் இன்றைய நாளில் நம்முடைய மூதாதையர்களை குறித்து ஆண்டவர் நம்மை மிக மிகவே ஆசீர்வதிக்கிறார் என்பதை தாவீது அரசர் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார். ஆக அன்பு இறைமக்களை, நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய செயல்கள் வழியாக நாம் எப்போதுமே அவர் மீது விசுவாசம் கொண்ட இறைமக்களாய் என்றும் வாழ்ந்திடுவோம். மிக மிக குறிப்பாக யாக்கோபின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினராக இருக்கின்ற நாம் தொடர்ந்து அவருடைய செயல்கள் வழியாக இந்த கடவுளை மகிமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் போதித்து நாமும் நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். மற்றவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்க ஆண்டவராகிய இறைவன் இந்த திருப்பாடல் வழியாக இன்றைய நாளில் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமாக. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய யாவே இறைவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வழியாக இன்றளவும் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. இதோ இந்த திருப்பாடல் வழியாக இந்த உலக மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் உம்மீது விசுவாசம் கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கிடைத்திருக்க நீர் வரம் தாரும். இன்றைய நாளில் இதோ ஜெபிக்கிற நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஜெபம் கேளும் இனிய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.